வணக்கம் சொந்தங்களே. வடிவமைப்போம் வருங்காலத்தை, வாழ்வோம் 120 வயது வரை. இயன் தயாரிப்புகளின் இயற்கையின் இல்லத்தின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு இயன் தயாரிப்புகளோட இந்த 6 வருஷ பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேங்க. இது மார்ச் 15, 2020 தொடங்கப்பட்டது. இப்போ மார்ச் 15, 2026 6வது வருஷத்துக்குள்ள என்ட்ராயிட்டோம். இந்த 6 வருஷமா எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க. இயற்கையின் இல்லம், வடிவமைப்போம் வருங்காலத்தை, வாழ்வோம் 120 வயது வரை. இந்த ரெண்டும் ரிலேட் பண்ணி தான் நம்ம இயன் தயாரிப்புகளை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இயற்கையின் இல்லம் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நேச்சுரல் பேஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம, எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாம நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எப்பயுமே நம்ம நேச்சர் கூட, இயற்கை கூட ஒன்றி வாழ்ந்தோம் அப்படின்னாவே நம்மளோட வாழ்க்கை ஒரு அழகானதாகவும் எந்த ஒரு நோய் நொடியும் வராம நம்மளால நிம்மதியா வாழ முடியும். ஸோ இதை பேஸ்ல நம்ம வாழ்ந்தோம், இயற்கையின் இல்லத்தோட ஒன்றி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னாவே 120 வயது வரை ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு வரப்பட்டதுதான் வடிவமைப்போம் வருங்காலத்தை, வாழ்வோம் 120 வயது வரை. இந்த இடத்துல நீங்க கொஸ்டின் கேட்கலாம், 120 வயது வரைக்கும் எல்லாருனாலையும் வாழ முடியுமான்ட்டு. நம்ம சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம வாழ்க்கை முறை அப்படிங்கறத எப்படி வாழணும், எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், எந்த மாதிரி உணவுகள் எடுக்க வேண்டாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி நம்ம உணவுகளை எடுத்தாவே நம்ம ஓரளவுக்கு ரீச் பண்ணலாங்க. எல்லா குழந்தைங்களுமே கோல்டு மெடலாவோ ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்டோ வாங்குறது இல்லைங்க. எந்த குழந்தை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போடுறாங்களோ அந்த குழந்தை தான் அந்த பிளேஸை ரீச் பண்ணுது. அதே மாதிரி தாங்க எல்லாருமே ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அது பேஸ்டான் நம்ம போடுற எஃபர்ட், நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறோமோ அதை பேஸ் பண்ணி தாங்க. நம்மளோட தாத்தா பாட்டிங்களே 120 அதற்கு மேற்பட்ட வயதுலயோ வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதாங்க. அதே பயணத்தை தான் இப்ப நம்ம தொடர போறோம். இயன் தயாரிப்புகளோட பயணத்துல பாத்தீங்க அப்படின்னா, என்னோட குழந்தைங்களுக்கு நான் எப்படி ஒவ்வொரு உணவையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தனோ, அதுல ஒரு கெமிக்கல் இல்லாம, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாம, எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணாம எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி தான் என்னோட இயன் தயாரிப்புகளோட குடும்ப உறவுகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் எல்லா பொருளையும் பார்த்து கொடுத்துட்டு இருக்கேங்க. இதுல 2020 நான் கொண்டுட்டு வந்த பொருள் பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. இப்போ 2026 30 பொருட்களோட இந்த பயணம் தொடர்ந்துட்டு இருக்குங்க. சின்னதா வீட்டுல தொடங்கப்பட்ட இந்த தொழில் இன்னைக்கு ஒரு மேனுஃபேக்சர் யூனிட்டா வளர்ந்துருக்குங்க. அன்னைக்கு ஒரு ஆள், இன்னைக்கு 3 பேருங்க. இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்த அனைத்து இயன் தயாரிப்புகளின் குடும்ப உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்ங்க. நன்றிங்க.